வரலடா திமுக. இதுக்குதான் சொல்றது. எங்களது தமிழ்நாடு இன்று இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பெரியாரும் அண்ணாவும் தலைவர் கலைஞர் அவர்களும் இவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு பார்க்கப்பட்ட நமது திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அரவணைப்பில் இதுவரை வரலாறு காணாத வளர்ச்சியை கொடுத்து தமிழகத்தை அப்படி தூக்கி நிமிர்த்தி 10 ஆண்டு கால இருண்ட ஆட்சிக்கு பிறகு ஒளியை ஏற்றி விடியலை கொடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி. ரொம்ப ஈஸியா சில இதெல்லாம் கிடைச்சிட்டா அதோட வேல்யூ தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலயும் என்னவோ தெரியல, ஒரு சிலருக்கு அந்த வேல்யூ தெரியாம போச்சு. அந்த வேல்யூ தெரியாம போனதுனால ஒரு சில விஷயங்கள் நடந்துருச்சு. இதுல ஒரு சில விஷயம் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்படி அடிக்க இன்னும் அதிகமா எழும்புற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்று மட்டும் சிலரின் துரோக செயல்கள் இல்ல, ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மண்ணை போட்டு நசுக்கிட்டு இருந்த பலரை எதிர்த்து சுயம்புவாக எழும்பி இளைஞர்களின் இயக்கமாக இருந்து உதித்த சூரியன் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தின் மூலமாக 75 ஆண்டு காலத்தையும் கடந்த ஒரு இயக்கம் இன்றும் இப்படி ஒரு எழுச்சியோடு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கொள்கைகள். இந்த கொள்கை பிடிப்பு இருக்கும் வரை தமிழ்நாட்டை, தமிழனை யாரும் எந்த காலத்திலும் சீண்டி பார்க்க முடியும். நிறைய பேசணும் இருக்கு, ஆனால் அவ்வளோ இங்கே பேச முடியாது, அதற்கான சூழலும் இது இல்லை. ஆனால் முதலில் இந்த காலகட்டத்தில் நான் திமுக காரன், அந்த திமுக கூடிய உயர பிடிச்சுக்கிட்டு போறான் பாரு, அவன் தான் உண்மையான திமுக காரன். அந்த காலத்துல காங்கிரஸோட அடக்குமுறையை தாண்டி வந்து அதற்கு பிறகு மிசா எனும் அந்த கொடுங்கோல் காலகட்டத்தை தாண்டி வந்து 13 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் மட்டுமே இருந்துவிட்டு மிகப்பெரிய கொடூரமான அன்னிக்கும் பொய் செய்திகளால் 91ல பொய் செய்திகளினால், பொய் பிரச்சாரத்தினால், இது இன்னும் மட்டும் நடக்கல, அன்னைக்கும் நடந்துச்சு, பொய் பிரச்சாரத்தினால் ஆட்சி அமைக்க முடியாத சூழலிலும் மீண்டும் 96ல் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்று மீண்டும் வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை கொடுத்து துவண்டு கருந்து விழுந்து கிடந்த தமிழ்நாட்டை மீட்டெடுத்தது 96லும் சரி, 2006லும் சரி, 21லும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதெல்லாம் பார்த்து இன்னைக்கும் தன்னெழுச்சியா எந்த உதவியும் இல்லாம அண்ணன் என்ஆர் இளங்கோ அவர்களுக்கு ஸ்பெஷல் நன்றி நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். அதுக்கு இன்னும் வரேன். என்னைக்குமே தன்னெழுச்சியாக திமுகவுக்காக நான் இருக்கேன்டான்னு வாழையடி வாழையாக கொள்கை உடன்பிறர்களாக பெருகி வருகும் திமுக கூட்டர்கள இதுக்காக தான் சொல்றது. சாதாரணமா வரலடா திமுக. இதுக்குதான் சொல்றது. சாதாரணமா வரலடா திமுக காரன் சொன்னா அதற்கு பின்னால் 75 ஆண்டு கால வரலாறு, 75 காலம் துவண்டு போகாமல், தோல்வியை கண்டு துவண்டு போகாமல்
என்னடா மக்கள் இப்படி பண்ணிட்டாங்களே மக்கள் மேல வெறுப்பு கக்காமல் இன்னும் நம்ம மக்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு போலன்னு அதை கத்துக்கிட்டு அந்த மனப்பான்மையோட அடுத்த நாளே என் தலைவர் செஞ்சாரு திராவிட நாயகன் எவ்வளவு பெரிய பின்னடைவு. அன்னைக்கு அடுத்த நாளே கொளத்தூர்ல சென்று நின்று மக்களுக்கு நன்றி சொன்ன ஒரே ஒரு தலைவனை, இப்படிப்பட்ட ஒரு தலைவனை இந்த நாடு எந்த காலத்துல பார்த்திருக்கான்றத நீங்க எல்லாம் சிந்தித்து பார்க்கணும்.